கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நம்மால் ஒன்றும் கூடாதென்று அறிந்தவர்களாய் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரையே நம்புவோம். நம்முடைய கண்ணீரை அவருடைய துருத்தியில் வைத்து நமக்கு பதிலளிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசிப்போம், சொல்லுவோம். தேவ பலன் உண்டென்று நாம் விசுவாசிக்கும் போது வேதமாகிய அந்த விதை நம் வாழ்க்கையில விதைக்கப்பட்டு அநேக ஆத்துமாக்களை கனியாக பலனாக கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். விளைய செய்கிற ஆண்டவருடைய கரத்தில் நம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வெறுமையாக்கி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்துங்க ஆண்டவரே. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற உம்மாலே எல்லாம் கூடும் என்பதை நம்புகிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது என்பதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உணர்கிறோம், அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் வேண்டிய பலத்தை தாங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் ஒரு பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க. சுகவினருக்கு வேண்டிய பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.